ஒரு வாரமா வாய் புண்ணுங்க. இன்னைக்கு மணத்தக்காளி கீரை செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்னு வாங்கியிருந்தேன். அம்மா கிளீன் பண்ணி குடுத்தாங்க. எனக்கு இந்த கீரை கிளீன் பண்றதுக்கே தெரியாது. ஸோ அம்மா இந்த மாரி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே "நீயே செஞ்சு குடுத்துருமா" அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு இருந்தேன். சரி நாளைக்கு செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி கீரையாவது கழுவி குடுக்குறேன் அப்படின்னா, இல்ல இந்த மாரி கழுவி வச்சா தான் அரியருக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவங்களே கழுவிட்டு இருந்தாங்க. கீரைய நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு, கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா கடுகு போட்டுட்டு, சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம், வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சிருந்த கீரை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறிட்டு இருந்தாங்க. தண்ணி ஊத்தலையான்னு கேட்டதுக்கு, இல்ல இந்த கீரையே தண்ணி விடும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இந்த கீரை கசப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறனால, தேங்காய் கொஞ்சம் நெறையாவே துருவி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. டேஸ்ட்டுக்கு அப்படியே பசங்க கிட்ட கொண்டு போய் குடுத்தா, அடா! அப்படி சாப்பிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா, இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு பெசஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ரசம் வச்சிருந்தேன். ஸோ அது கூட வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது. பசங்களும் இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க.